அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவோட கியூஆர் பாலிடிக்ஸ், கியூஆர் மீட்டிங், கியூஆர் பொதுக்கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அந்த பொதுக்கூட்டம் வந்து நாளைக்கு பாண்டிச்சேரியில் வந்து நடக்க போகுது. பாண்டிச்சேரியில் வந்து டிசம்பர் 9ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. 10:31க்கு தலைவர் வருவார் அப்படின்ற மாதிரி அந்த கியூஆர் கோடு கொடுத்தா அந்த டோக்கன்ல வந்து இருக்கு. 10:31 அப்படின்றது மாதிரி தெரியல. சரி, ஓகே. இதெல்லாம் கியூஆர் பாலிடிக்ஸ், கியூஆர் மீட்டிங் இதெல்லாம் புது ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பவுமே புது அரசியல் இல்லையா, மாற்று அரசியல் இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பொதுக்கூட்டம் நடத்திருப்பீங்க, போராட்டம் நடத்திருப்பீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பீங்க, மக்கள் சந்திப்பு நடத்திருப்பீங்க, பிரச்சாரங்கள் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நாங்க பண்ண மாட்டோம், நாங்க வந்து வித்தியாசமா பண்றோம்னு சொல்லிட்டு தாவேகா வந்து ஒரு புதிய ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அணுகுமுறையை வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கியூஆர் பாலிடிக்ஸ், இந்த கியூஆர் கோடு போராட்டம், இந்த கியூஆர் கோடு மக்கள் சந்திப்பு, இந்த கியூஆர் கோடு பிரச்சாரம். இதை வந்து எப்படி வேணாலும் அந்த கியூஆர் கோடை வச்சு நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங் வந்து பயங்கரமான ஒரு தோல்வியில முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் நான் பாக்குறேன். அது என்ன தோல்வி அப்படின்றதுதான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பேசணும். இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணா பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரொம்ப ரீச் ஆயிரும். தாவேகாவோட மக்கள் சந்திப்பு 2026 நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட கட்சி தான் வந்து தமிழக வெற்றி கழகம், டிவிகே. தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டாரு, நான் வந்து 2026 மட்டும்தான் நான் வந்து வருவேன், அதுக்கு முன்னாடி வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் ஷூட்டிங்லாம் முடிச்சு, ஜனநாயகன் படம்லாம் முடிச்சுட்டு மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாங்க. இப்ப ஆரம்பிச்சு வந்து நான் வந்து பிப்ரவரி வரைக்கும் 2026 வரைக்கும் மக்கள் சந்திப்பு வந்து சாட்டர்டே சண்டேல மட்டும் வைக்க போறேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டேல வந்து கிளம்பி போனாரு. ஒவ்வொரு ஊரா கிளம்பி போயிட்டு அப்படியே கரூருக்கு வரும்போது கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தான் காரணம், திமுக வந்து கத்தியை வச்சு குத்திட்டாங்க, ஆளுங்கெல்லாம் அப்படி தள்ளி விட்டாங்க, விஷ மருந்தை கலக்கி விட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை உள்ள விட்டு இது பண்ணாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணி திமுக பழிய போட்டு ஒரு 1.5 மாசம் போயிட்டு எல்லாருமே சைலண்டா வந்து உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க. அப்ப வந்து திமுக வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் உள்ள வராரு, நாஞ்சில் சம்பத் உள்ள வராரு. அதுக்கு முன்னாடி வந்து காஞ்சிபுரத்துல வந்து ஒரு மக்கள் சந்திப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல போயிட்டு காஞ்சிபுரத்துல தான் வந்து இந்த கியூஆர் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தினாரா இல்ல விஜய்க்கு வந்து மூளையா, அதாவது இந்த தேர்தல் பிரச்சார வியூக வகுப்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. சோ அந்த வியூக வகுப்பாளர் ஆதவ அர்ஜுனாவோட பயங்கரமான வந்து ஒரு புதிய யுத்தியா அப்படின்றதுதான் நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஓகே, காஞ்சிபுரத்துல வந்து ஒரு 2000 பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு எல்லாம் வந்து 2000 பேர் வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு மண்டபத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் என்ன பேசினார் அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். அதை நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம சொல்லி நம்மளோட நேரத்தை வீணாக்க விரும்பல, அது எல்லாருக்குமே தெரியும். சோ அதே பாலிடிக்ஸ் வந்து நம்ம பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தாங்களா இல்லையா, டக்குன்னு என்ன பண்ணாங்க, அங்க இருந்து பாண்டிச்சேரி நாங்க போய் பேச போறோம் அப்படின்ற மாதிரி. தமிழ்நாட்டுல மட்டும்தானே நீங்க ரோட் ஷோக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்க, பாண்டிச்சேரியில கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாம பாண்டிச்சேரியில போயிட்டு ரோட் ஷோக்கு வந்து அனுமதி கேட்கிறாங்க. அதாவது கோர்ட்ல வந்து எஸ்ஓபி வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, எஸ்ஓபி பெண்டிங் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல வந்து ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து உத்தரவு போடும்போது தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுக்குமே சேர்ந்துதான் வந்து ஹைகோர்ட் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த வழக்கறிஞர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் வந்து ஆக்டிவா இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்களா, கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா அப்படின்ற மாதிரியே தெரியல. ஓகே, தமிழ்நாடுல இல்லைன்னா பாண்டிச்சேரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில போயிட்டு நாங்க ரோட் ஷோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும் போது வந்து அவங்க எடுத்த உடனே ரோட் ஷோக்கும் அனுமதியே கிடையாதுப்பா, நாங்க வந்து கரூர் சம்பவத்தை வந்து நாங்க பார்த்துருக்கோம், பார்த்துட்டு நாங்க திரும்ப அதே தப்பை வந்து நாங்க பண்ண மாட்டோம், அதனால நீங்க ரோட் ஷோலாம் வந்து கேட்காதீங்க, வேணும்னா பொதுக்கூட்டம் நடத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியை வந்து கொடுக்க மறுக்கிறாங்க. திரும்பவும் போறாரு புசி ஆனந்த், திரும்பவும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன வந்து பண்றாங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா வந்து
இருங்க புசி ஆனந்த், நீங்க வந்து போனா வேலைக்கு ஆகாது, நான் போய் பேசுறேன், ஏன்னா உங்களுக்கு பேசவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, அதனால நான் போய் பேசுறேன்னா எல்லாமே வந்து கரெக்ட் ஆயிரும், செட்டில்மெண்ட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் போறாரு. ஆதவர்ஜினா போறாரு. ஆதவர்ஜினா போன நிமிஷத்துலயே வந்து அப்படியே தலையை தொங்க போட்டு வெளியில வந்ததை நம்ம எல்லா செய்தி ஊடகங்களையும் நம்ம பார்த்தோம். திரும்பவும் போறாங்க ஒரு 5 முறை போறாங்க. 5 முறையுமே வந்து தெளிவா பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, ரோட் ஷோக்கு அனுமதியை தர முடியாது, நீங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்திக்கீங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க, ஆனா ரோட் ஷோன்ற பேர்ல பாண்டிச்சேரிக்குள்ள வராதிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வேற வழியே இல்லாம, ஏன்னா இப்ப கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணாமனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கலாய்ப்பானுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஈகோ வந்து அந்த பொதுக்கூட்டத்தை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி பொதுக்கூட்டம் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. சரி பொதுக்கூட்டம் எப்படி நடத்தலாம், இந்த பொதுக்கூட்டம் வந்து ஏன் வந்து தோல்வியில முடிஞ்சதுன்னு நான் முன்னாடியே வந்து வீடியோட ஆரம்பத்துல சொன்னேன் அப்படின்னா அதுக்கான காரணங்களை நான் வந்து அடுக்கிறேன். ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா எப்படி இருக்கணும், என்னென்னலாம் பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு கட்சிக்கு போயிட்டு ஒரு மாநிலத்துல பொதுக்கூட்டம் போடுறோம், அந்த மாநிலத்துல நம்ம பொதுக்கூட்டம் போடுறதுக்கான தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்ப வந்து இப்ப தேர்தல் பிரச்சாரம் வந்து பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வந்து 234 தொகுதிகள் இருக்கு. நிறைய ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு பகுதி வாரியாகவும் ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் போனாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மாசம் கண்டினியூஸா பண்ணணும். திமுக அப்படிதான் பண்ணுவாங்க, அதிமுக அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, பிஜேபி அப்படிதான் பண்றாங்க, நாம் தமிழர் கட்சி அப்படிதான் பண்றாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் அப்படிதான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. அப்படி இல்ல நம்மளோட வந்து தொண்டர்களை வந்து கொஞ்சம் அப்படியே டயர்டா ஃபீல் பண்றாங்க கரூருக்கு அப்புறம், அவங்கள வந்து நம்ம உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் போடணும். பொதுக்கூட்டம்னா என்ன அப்படின்னு தாவேக்கால இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் போட்டு நம்மளோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லணும். கரூர்ல நடந்த பிரச்சனைகள் வந்து நீங்க உங்களுக்கு விவரம் நீங்க பேசுங்க, அது வேணான்னு சொல்லல, அது ஏன்னா அது சிபிஐல இருக்கு, கோர்ட் கேஸ் அப்படின்னு போகும்போது அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. டிஎம்கேவை திட்டுங்க, ஏடிஎம்கேவை திட்டுங்க, நாஞ்சில் சம்பத்தை வச்சு பேச வைங்க, செங்கோட்டையனை வச்சு பேச வைங்க, ஆதவர்ஜினா வச்சு பேச வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்துல வந்து யார் கலந்துக்கணும் அப்படின்றத நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? அங்க வந்து கட்சிக்காரங்க வருவாங்க, உங்களோட ரசிகர்கள் வருவாங்க, பொதுமக்கள் வருவாங்க, மாற்று கட்சிக்காரங்கள் வருவாங்க, மீடியா வரும், சோசியல் மீடியால இருந்து நிறைய பேர் குரூப்பா வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க, சோசியல் மீடியால இருக்கவங்க முக்கால்வாசி பேர் வந்து மைக்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து வேணும், அவங்க லைவா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க தூக்கிட்டு வர்றாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம், அது இல்லாம இன்னும் நிறைய வந்து உங்களோட அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே வரும். இதை எப்படி நீங்க வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரீங்க? 2000 பேர் தான் வரணும், 1000 பேர் தான் வரணும், 5000 பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுவே இந்த ஒரு முயற்சியை வந்து இந்த மூளை வேலை செய்யறதே வந்து ஒரு தப்பான மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சோ இங்கேயே வந்து ஒரு பொதுக்கூட்டம்னா என்ன, ஒரு தேர்தல் பொதுக்கூட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதை ஏன் நடத்துறோம், எப்படி நடத்துறோம் அப்படின்ற அந்த ஒரு முதல் படியிலேயே வந்து நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து இந்த 5000 பேரை வர சொல்லி நீங்க என்ன பேச போறீங்க? இந்த 5000 பேர் எப்படி வருவாங்க அப்படின்னா, காவல்துறையை வந்து சொல்லியிருக்காங்க அந்த 5000 பேர் வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்டா மட்டும்தான் இருப்பாங்க, அதாவது பாண்டிச்சேரியில இருக்கவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. பக்கத்து மாநில கடலூர், விழுப்புரம், அதுக்கப்புறம் திண்டிவனம், செஞ்சி இந்த மாவட்டத்துல இருந்துலாம் வரமாட்டாங்க, சென்னை இப்படி இங்க இருந்துலாம் வரமாட்டாங்க, பாண்டிச்சேரியில இருக்கிறவங்கள மட்டும்தான் நாங்க அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னா பாண்டிச்சேரியில போய் நீங்க என்ன பேசுவீங்க? ஏன்னா எல்லா மீட்டிங்லயுமே வந்து டிஎம்கேவை தான் பேசணும் அப்படின்றதுதான் வந்து டிவிகேவோட எழுதப்படாத விதியா இருக்கு. வாயத்தா டிஎம்கே பத்தி தான் பேசணும். பாண்டிச்சேரியில போய் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா இதுக்கு எதுக்கியா நீ பாண்டிச்சேரி போனா, தமிழ்நாட்டுல எங்கேயாவது பேசிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வராதா? சரி ஓகே, அது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா நாளைக்கு அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு. பாண்டிச்சேரியில வந்து என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி அரசியல்ல இருக்காங்க, கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு பாண்டிச்சேரியில போயிட்டு என்ன பேச போறாரு அப்படின்றத நானும் ஆர்வமா இருக்கேன் உங்களை மாதிரியே. அதுக்கப்புறம் இந்த 5000 பேர் வராங்க அப்படின்னா இவங்களுக்கான தேவைகள் வந்து எல்லாமே அதை ரெடி பண்ணணும், அதை விட்டுருங்க. இந்த ரோட் ஷோக்கு ஏன் வந்து இவ்வளவு ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 5000 பேர் தான் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரோட் ஷோல நீங்க 5000 பேர் தான் வருவாங்கன்றத உங்களால உறுதியா சொல்ல முடியல பாத்தீங்களா?
அப்போ இதே தானே கரூர்ல நடந்திருக்கு. நீங்க வந்து ஒரு 5000 பேர் வருவாங்கன்னு சொல்றீங்க. 5000 பேருக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. 5000 பேருக்கான இடங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா வந்தது வந்து ஒரு 10, 15,000 அல்லது 20,000 பேர் வருவாங்க அப்படின்னா இது எங்க போய் முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த 5000 பேரை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதை வந்து எத்தனை நாள்ல பண்ணாங்க அப்படின்றதான் ஒரு யாருமே எதிர்பார்க்க முடியாத, யாருமே சிந்திக்கவே முடியாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு 5000 பேருக்கு ஒரு டோக்கன் சிஸ்டம் கொடுக்கணும், ஒரு கியூஆர் கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாவது நீங்க வந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து ஓகே, மாவட்ட நிர்வாகி, ஒன்றிய நிர்வாகி, கிளை கழகம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளை அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொடுத்து அந்த கியூஆர் டோக்கன் சிஸ்டத்தெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் போய் சென்றடையும், அவங்க எல்லாம் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப நீங்க 5000 டோக்கனை வந்து யார் வேணாலும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இருக்கிற நாளைக்கு ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே தான் வருவாங்க. அது என்ன 10 to 12 2 மணி நேரம். போலீஸ் டிஐஜி சொல்றாங்க வந்து நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்கூல் ஆரம்பிச்ச பின்னாடி தான் வந்து மீட்டிங் ஆரம்பிக்கணும், ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே மீட்டிங் முடிச்சிடணும், அதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு மீட்டிங்? ஒரு 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 தேர்தல் பொதுக்கூட்டம், ஒரு தேர்தல் காலத்துல தேர்தலை ஒட்டி நடக்கிற ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா ஒரு சாயங்கால வேலையில எல்லா மக்களுமே இருப்பாங்க, எல்லா மக்களுமே வருவாங்க. மக்கள் மக்கள் மக்கள், இந்த மக்கள்னால உங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. டிவிகே தலைவருக்கும் டிவிகேல இருக்க நிர்வாகிகளுக்கும் மக்கள்னா யாரு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. கட்சிக்காரங்க கிடையாது, மக்கள். கட்சிக்காரங்க நீங்க சொன்னா கேட்பாங்க. நான் டிவிகே வரதா நான் கண்ணை மூடிக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் விஜய் ரசிகனா தான், நான் கண்ணை மூடிக்கிட்டு விஜய் என்ன சொன்னாலும் கேட்பேன். நீங்க விஜய் ரசிகரையும் விஜய் கட்சிக்கா டிவிகே தொண்டர்களையும் தாண்டி நீங்க எப்ப போக போறீங்க அப்படின்றதா ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. மக்கள்லாம் யாரு? அன்றாட வேலைக்கு போறவங்க, அங்க எந்த கட்சியிலுமே உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. அப்படி மேபி உறுப்பினரா இருக்கலாம், ஆனா அவங்க யோசிப்பாங்க நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், இந்த ஆள் பேசுறது கரெக்டா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிப்பாங்க. அவங்கள நீங்க பிடிக்காம நீங்க மக்கள் சந்திப்புன்னு நினைச்சிட்டு மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையிலே ஒரு பெரிய தோல்வி இருக்கு. அந்த வார்த்தையே வந்து ஒரு பொய்யா உங்களால கட்டமைக்கப்படுது. மக்கள் சந்திப்புங்கிறது பொதுமக்கள் யார் வேணாலும் உள்ள வரலாம் அப்படின்றதான் மக்கள் சந்திப்பு. ஒரு மாநாடு நடத்துறீங்க, மாநாடுக்கு வந்து டோக்கன் சிஸ்டம் கொடுத்தா மாநாடு நடத்தீங்க, ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் வந்துச்சு இல்லையா? சோ அங்க வந்து பெண்கள் வருவாங்க, வயதானவர்கள் வருவாங்க, உங்களை பார்க்கணும், உங்க பேச்சை கேட்கணும் சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க. சோ அவங்கதான் மக்கள். அவங்கதான் வந்து உங்களோட ஓட்டுகளையும் உங்களோட வெற்றியையும் தீர்மானிக்க போறவங்க. உங்களோட கட்சி தொண்டர்கள் கிடையாது, உங்களோட ரசிகர்கள் கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எங்க வீட்டுல 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க, உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்க படங்கள்லாம் விடாம நாங்க தேட்டர்ல போய் பார்த்துருவோம். நான் அடிப்படையில ஒரு வந்து விஜய் ரசிகன். ஆனா அரசியலாக்கப்படும் போது நான் ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடணும், நான் ஏன் விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கு உங்கள்ட்ட பதிலே கிடையாது. பதில் கிடையாது மீன்ஸ் உங்களோட நடவடிக்கைகள்ல என்னால அந்த பதிலை எடுத்துக்கவே முடியல. சோ மக்கள் சந்திப்பு அப்படின்னா மக்களை சந்திக்கணும், ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு பேரு மக்கள் சந்திப்பு கிடையாது. டிவிகே தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு பேரு மக்கள் சந்திப்பு கிடையாது. அது வந்து கட்சி நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்கள் சந்திப்புன்னு நீங்க போட்டு போயிடலாம். பப்ளிக் யாரும் வரமாட்டாங்க, அதை நீங்க வெளிப்படையாக சொல்லிடலாம். என் கட்சியில உறுப்பினராக இருக்கவங்க மட்டும்தான் என்னை வந்து பார்க்கணும், என் மீட்டிங் வரணும், எனக்கு ரசிகராக இருக்கவங்க மட்டும்தான் வரணும். ரசிகனா இருக்கவன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. கட்சி உறுப்பினரா நீங்க ஒரு கார்டு கொடுத்துருப்பீங்க, கட்சி உறுப்பினர் அட்டையை கொடுத்துருப்பீங்க, அந்த கியூஆர் கொடுத்துருப்பீங்க. சோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ரசிகர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு. நாளைக்கு இந்த 5000 பேரை வந்து நீங்க எப்படி கணக்கு எடுப்பீங்க? 5000 பேரோட தகவல்கள் வந்து காவல்துறைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஐஜி வந்து அவங்க சொல்றாங்க, அந்த 5000 பேரோட லிஸ்ட் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5000 பேர் மட்டும்தான் வருவாங்களா? 5000 பேர் அந்த இடத்துக்கு வரலாம், மிச்சவங்க எல்லாம் நீங்க சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு போற வழி, அதை யாரு தடுக்கிறது? சரி, பாண்டிச்சேரியில போய் நீங்க என்ன பேசுவீங்க, யாரை திட்டுவீங்க? பாண்டிச்சேரியோட வளர்ச்சியில உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு?
பாண்டிச்சேரியோட மாற்றத்தை வந்து நீங்க எப்படி ஏற்படுத்த போறீங்க? இது வந்து புஷி ஆனந்துக்கு வந்து ஒரு ஒரு அஜெண்டா. ஏன் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு இது புஷி ஆனந்த் அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப செங்கோட்டையன் வந்து அவரோட ஊர்ல வந்து கரூர்ல வந்து கரூர்ல கிடையாது, ஈரோடுல வந்து ஒரு மீட்டிங் டிசம்பர் 16 வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை ரெடி பண்றாங்க. ஒரு பயங்கரமான ஒரு இடத்த பிடிச்சு அங்க ஒரு மீட்டிங் போட போறாங்க. ஸோ தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்காக வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதை பண்றாங்க. அதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு புஷி ஆனந்த் வந்து நான் என்னோட பலத்தை வந்து பாண்டிச்சேரியில காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரா? எனக்கு புரியவே இல்லை. சரி, மக்கள் சந்திப்பு ஒரு மேடை போடுங்க, மேடை போட்டு பேசுங்க, தலைவர்களை உட்கார வைங்க, லைனா 2ஆம் கட்ட தலைவர்களை உட்கார வைங்க, ஒவ்வொரு தலைவர்களா பேச விடுங்க. நாஞ்சில் சம்பத் பேசுவாரு, செங்கோட்டையன் பேசட்டும், ஆதவர்ஜனா பேசட்டும், புஷி ஆனந்த் பேசட்டும், நிர்மல்குமார் பேசட்டும், அருண்குமார் பேசட்டும், எல்லாருமே பேசிட்டு கடைசியா நீங்க பேசுங்க. உங்களோட உரையை கேட்கறதுக்கு உங்களோட உரையை வந்து அங்க முத்தாய்ப்பா இருக்க வேணாமா? உங்களோட உரையை கேட்கறதுக்கு கடைசியா தலைவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர்லாம் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம்ப்பா, நாங்க வந்து வேற மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது ஒரு மீட்டிங்காவே முழுமை அடையாது. ஒரு திருமணம் அப்படின்னா ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களை தலையில தட்டி, அப்பா நீ இந்த சுப நிகழ்ச்சியில நீ கலந்துக்க வேணாம், நீ ஓரமா உட்கார, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா? சோ அதைத்தான் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மேடையை போட்டு மேடையில இருந்து நீங்க எல்லா தலைவர்களும் உட்காந்து ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், இங்க ஒரு 5000 10,000 பேர் வராங்க, நான் வந்து பேச போறேன், எனக்கு கீழே இருக்க தலைவர்கள் வந்து அவங்களும் அவங்களோட கருத்துக்களை வந்து பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசினா தானே. அங்கேயும் போய் பஸ் எடுத்துட்டு போய் நின்றுட்டு அந்த பஸ்ல இருந்து வெளில வந்துட்டு மேல வந்து நின்றுட்டு பேசுறீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்றதான் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் 10 to 12 மழை காலம் முடிஞ்சு போச்சு, உச்சி வெயில் அடிக்கும். நாளைக்கு நீங்க தண்ணி கொடுக்கலாம், அல்லது வந்து சாப்பாடு கொடுக்கலாம், மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்க பேச போறது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, 2 மணி நேரம் அவன் வந்து வெயில நிற்பான். இந்த 2 மணி நேரத்துக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க? கரூர்ல பண்ண அதே தப்பு தான், தமிழ்நாட்டுல பண்ண அதே தப்பு தான் நீங்க வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்றது ஒரு புரியாத புதிரா இருக்கு. பாண்டிச்சேரியில மீட்டிங் எதுக்கு அப்படின்னு தெரியல, பாண்டிச்சேரியில ரோட் ஷோ எதுக்கு கேட்டீங்க அப்படின்றது தெரியல, முதல்ல பாண்டிச்சேரியில போயிட்டு ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியல. தமிழ்நாட்டுல பேச வேண்டிய பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு, தமிழ்நாட்டுக்கு போக வேண்டிய இடங்கள் ஏகப்பட்டது இருக்கு. என்னமோ நாளை கழிச்சு பாண்டிச்சேரியில எலெக்ஷன்ற மாதிரி இன்னைக்கே போய் பேசிடுவோம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு. செங்கோட்டையன் வந்துட்டாரு, நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்களுக்கு வந்து எங்க கட்சி வந்து அனுபவம் மிக்க தலைவர்களா வந்துட்டாங்க அப்படின்னா, அனுபவம் மிக்க தலைவர்கள் வந்தா மட்டும் போதாது, அனுபவம் மிக்க ஆட்கள் வந்தா மட்டும் போதாது, கட்சியோட நடவடிக்கைகளே ஒரு முதிர்ச்சி தெரியணும், கட்சியோட நடவடிக்கைகளே ஒரு அனுபவம் முதிர்ச்சி தெரியணும். இந்த 2.5 வருஷம் 2.25 வருஷம் நம்ம வந்து கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்கோம், கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா இந்த 2.25 வருஷத்துல நீங்க என்ன படிப்பினை கத்துக்கிட்டீங்க, நீங்க என்ன மாற்றத்தை வந்து உங்க கட்சியில நீங்க கொண்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்க மாற்றத்தை பத்தி பேசுங்க. இது எதுவுமே பண்ணாம பாண்டிச்சேரியில போயிட்டு நான் மக்கள் சந்திப்பு நடத்த போறேன், 10:30 to 10:31 இருந்து 12 மணி வரைக்கும் 5000 பேர் வரணும், டோக்கன் கொடுத்தவங்க தான் வரணும், ஒரு QR கோடுக்கு ஒரு ஆளு, இந்த அரசியலே வந்து புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொண்டாடவே முடியாது. உங்களோட டிவிக்கு தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் வேணா இது வந்து புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களே தவிர நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு அரசியல் முன்னெடுப்பை தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. மக்கள் சந்திப்புன்ற பேர்ல ரசிகர்கள் சந்திப்பு நடத்திட்டு இருக்கீங்க. ரசிகர்கள் மக்கள் கிடையாது, அது அவங்க டிஃபால்ட்டா உங்களோட ஃபேவரான ஆட்கள். அவங்க வந்து உற்சாகமா வர்றத பார்த்துட்டு நீங்க வந்து தமிழ்நாடே உற்சாகமா இருக்கு, பாண்டிச்சேரியே உற்சாகமா இருக்குன்னு நாளைக்கு நீங்க எப்படி சொல்ல முடியும்? பாண்டிச்சேரியில எனக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? யாரு வரவேற்பு கொடுத்தா? 5000 பேருக்கு நீங்க டோக்கன் கொடுத்து வரவழைச்சிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், பாண்டிச்சேரியோட டிவிகே விஜய் மக்கள் சந்திப்பு வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வியில முடிந்த ஒரு மக்கள் சந்திப்பு, ஒரு பிரச்சாரம் அப்படின்றத முன்னாடி சொன்னதை திரும்பவும் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன்.
நாளைக்கு என்ன பேசுறாரு, நாளைக்கு பாண்டிச்சேரியில போயிட்டு எப்படி பேசுறாரு, பாண்டிச்சேரி மீட்டிங் வந்து ஒரு சுமூகமா நடக்கணும், அமைதியான முறையில் நடக்கணும் அப்படின்றத என்னோட ஆசையும். பாண்டிச்சேரி மீட்டிங்ல தலைவர் என்ன பேசுறாரு அப்படின்றத பத்தி நாளைக்கு வீடியோல வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வீடியோல நான் பேசுனதை பத்தி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். நன்றி.